எலும்பு சந்திப்புகளிலும் நரம்பு முடிச்சுகளிலும் வர வலி, அந்த மாதிரி மூட்டு வலி, இதெல்லாமே குணப்படுத்துறதுக்கு ரொம்ப பயணமான நான் ரொம்ப சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன். இது நான் ஒரு மருத்துவமாக சொல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறது. இந்த வீட்டில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி மூட்டு வலி, அந்த மாதிரி பேக் பெயின் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பிரண்டைன்னு சொல்கிற இந்த செடி கொடுத்துட்டேன். நான் தோட்டத்தில் அதை வச்சுட்டேன். ஒரு 2-3 வாரத்தில் அது கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சின்ன சின்ன பீஸ் அதில் இருந்து கட் பண்ணிவிட்டு துவையலாவோ இல்லை சட்னி மாதிரியோ ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது அவருக்கு உணவில் நான் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் இதெல்லாமே அவருக்கு குணமாயிடுச்சு. நீங்கள் இங்கே பாருங்களேன், அது கட் பண்ணுற ஒவ்வொரு பீஸும் நம்ம எலும்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதில் தாராளமான கால்சியம், அந்த மாதிரி வைட்டமின் டி இருக்குது. இது துவையலாகவும் சாப்பிடலாம், இல்லை புளிக்குழம்பாலும் சாப்பிடலாம். இதோட கொழுந்து தலை மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுதான் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது. இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதோட 4 சைடும் நல்லா கிள்ளிக்கணும், அதோட நரம்பு நல்லா இருக்கணும். நீங்கள் இந்த நரம்பு எடுக்காமல் சாப்பிட்டா நாக்கில் எல்லாம் அரிப்பு ஏற்படும். நீங்கள் இதை எடுக்கும்போது கையில் அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கையில் தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ தடவிடணும். நான் இது எப்படி நம்ம சமையல் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இங்கே நான் சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த சட்னி பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பயன்படுத்திடலாம். முதல்ல இந்த பிரண்டை நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடணும். அதில் கடலைப்பருப்பு, உளுந்தும் பருப்பு 2 கொஞ்சம் லைட்டாக சேர்த்துடணும். கருவேப்பிலை இருந்தால் வேணும்னா அது கூட கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சம் மிளகாய், அதில் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரண்டையை கூட சேர்த்துடலாம். அது நல்லா வணக்கணும், ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும். அது வரைக்கும் வணக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறிய பிறகு அதில் கொஞ்சம் புளி கூட சேர்த்துடணும். நீங்கள் எது சேர்க்கலனாலும் கண்டிப்பாக புளி சேர்த்தே ஆகணும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு புளி சேர்க்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சட்னி உங்களுக்கு வாரத்தில் 1 வாட்டி இல்லை 2 வாட்டி, அதுக்கு மீத வேணாம். என்னென்னா இதில் இருக்கிற கால்சியம் நம்ம உடம்புக்கு ரொம்ப அளவுக்கு தேவையில்லை. மூட்டு வலி இருந்தாலும் சரி, பேக் பெயின் இருந்தாலும் சரி, வாரத்துக்கு 1 வாட்டி இல்லை 2 வாட்டி, அதுக்கு மீத தேவையில்லை. ஏன்னாலும் ரொம்ப அளவுக்கு சாப்பிடவும் கூடாது. ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடுறதுன்னா 1 வேளை இல்லை 2 வேளை மேக்ஸிமம், அதுக்கு மீத சாப்பிடாதுங்கோ. இதில் இருக்கிற கால்சியம் கண்டென்ட்டு நீங்களை வேறு மாதிரி நோய்களுக்கு எடுத்துன்னு போய் விட்டுடும். அதனால இதெல்லாம் லிமிட்டடாக சாப்பிடுங்க. எவ்வளோ நல்லது அப்படின்னு சொன்னால் கூட சாப்பிடும்போது எல்லாமே லிமிட்டடாக சாப்பிட்றது தான் நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.